ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு வந்து 3 நாள் உடம்பு சரியில்லை. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. நான் இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எம்டி சார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் பார்த்தேன். கடைசியில் வச்சு அது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. உண்மையிலே ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இதில் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குது? உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா எம்டி சார் இருந்தாங்கன்னா எம்டி சார் ஏதோ மெசேஜ் தான் போட்டார் நினச்சி எம்டி சேனலில் போய் விசிட் பண்ணேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ எதுக்கு அப்படி மக்களை வந்து ஒரு மாதிரி அலக்களிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நான் எல்லோரும் ஏதோ ஒரு சும்மாலாம் கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் கடன் தொல்லையில் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க. இது வந்து அதை கொஞ்சம் மறந்து வேறு ஏதாவது சரி நம்பிக்கை இல்லாட்டியும் கூட பாருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு திருப்பி ஏதோ ஒன்று ஹெட்டிங்காக போட்டு எதையோ ஒன்று மக்களை வந்து ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. ரைட்டு, நீங்கள் நானுமே அதுக்கு தான் யூடியூப் சேனல் போகிறது வந்து முக்கால்வாசி ஒரு ஏர்னிங்ஸ்க்காக தான் போட்டுட்ருக்கோம், இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. அதுக்காண்டி ஒரு நியாயம் வேணாமா எல்லாத்துலேயுமேவும்? ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஹெட்டிங்கை பார்த்துட்டே நம்ம எல்லோரும் உள்ளே போகும்போது அப்போ ஒன்றுமே இல்லை, இது வந்து ஃபேக் அப்படின்னு தெரியறப்ப ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இஓடபிள்யூன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, வரல கொடுத்தோம் நாங்கள் அப்படின்ற வந்து 2வது பட்சம் தான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து எப்போ இருந்தால் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணி ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. அதுக்காக வந்து டிஓடபிள்யூ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் யார் அந்த மனநிலையோ மைண்ட் செட்லேயும் இல்லை. ஏன்னா நிறைய இதுக்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து அந்த தைரியம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ தைரியத்தை காட்டிலும் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து பண்ணக்கூட வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதாக வந்து மெசேஜோ இல்லை யூடியூப் சேனல்லையும் வரலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், நீ இதுக்கு மேலே கடந்து வந்துடுவோம், போனது போட்டோம் அப்படின்ற மாதிரிக்குள்ள ஒரு சிலர் மைண்ட் செட் இருக்கும். எனக்கு வந்து ஆனால் மைண்ட் செட்டை வந்து அப்படியே நிப்பாட்டிடாதீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து அடுத்தடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காண்டி உங்களை வந்து நான் படத்தையே மறந்துடுவேன்னு சொல்லலை. ஏன்னா எனக்குமே அந்த கவலை இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அடுத்தது நம்ம பண்ணி தானே ஆகணும். இது வந்து எத்தனை பேருக்கு வந்து எத்தனை கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கும் தெரியலை. நிறைய ஃபேக் நியூஸாக போட்டு அது தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும் இவங்க ஃபேக்காக தான் சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து. ஸோ அதை புரிஞ்சு நம்ம வலி, நம்ம வேதனை, நம்மளோட துக்கம், நம்மளோட கவலைகள், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட இழப்பு, நம்மளோட எல்லாமே நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்காக நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம பெற்றவங்களோ அந்த வலி எந்த வலியும் தாங்க முடியாது. ஏன்னா நம்ம வலியும் நம்ம தான் தாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க, வேறு வழி கிடையாது. அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து ஓகே இது வந்தால் இதை நம்ம கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும், வேறு வழியில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. எது வந்தாலும் நம்ம தாங்கி நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்மளால் அதாவது அவங்கவுங்க வழி அவங்க தான் தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எம்டி சார் வாய்ஸ் கேட்கவும் சரி, ஒரு வேளை என் மைவி 3 ஆச்சுன்னா எம்டி சார் வீடியோ போட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நான் வந்து போய் பார்த்தேன். ஸோ உடம்பு சரியில்லை இருந்தாலுமே கடையை வந்து அந்த அளவுக்கு ரன் பண்ண முடியல, வீடியோவும் போட முடியல. குட்டி பாப்பா வேறு கையில் வச்சுருக்கனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய சுச்சுவேஷன் நான் தானே ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஹேண்டில் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்பிக்கை இருக்குது, எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை ஒன்றுமே நம்மளோட மாற்றத்தை கொண்டு வரோம். நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.